இதுதான் எப்படியாவது கூட்டம் சேர்த்தணும், இந்த மக்களை ஏமாற்றணும். பார்த்த பக்கமே பேசி எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், பார்த்த பக்கத்தில் பேசிட்டு கூட்டத்தை அப்படியே கலைச்சிட்டு வந்துகிட்டே இருப்பார். இவன் பேசாமல் கூட்டத்தை கூட்டி நசுங்கி சாவதற்காக கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நடந்து கொண்ட விஜயை நீங்கள் செந்தில் பாலாஜி ஆகட்டும், எந்த பாலாஜி ஆகட்டும், இதில் அவர் தான் சதி செஞ்சுட்டாருன்னு ஒரு பேச்சு எழுப்படுது சார். கூட்டத்தை கூட்டியது யார், செந்தில் பாலாஜியா? கட்சி கூட்டத்தை கூட்டியது குற்றவாளி யார்? இது 10,000 பேர் 5,000 பேர் கூட முடியாத இடத்துல 30,000 40,000 பேரை கூட்டிய கொடூர குற்றவாளி விஜய். கைது செய்து குண்ட சட்டத்தில் கைவிலங்கோடு அடைக்கணும். மக்களுடைய உயிரில் அரசியல் பேசுகிற, அரசியல் செய்கிற இந்த குற்றவாளிகளை திமுக அரசு கண்டு பயப்படுகிறது, அஞ்சுகிறது. இதுவரை கைது செய்யவே இல்லை, வழக்கே போடலை. திருச்சியில் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வரைக்கும் 7 நிமிஷத்தில் வருவதற்கு 7 மணி நேரம் செய்த பொழுது கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கணும். அந்த வீதியில் எவ்வளோ தெருவுக்கு வர முடியல, மருந்துக்கு வாங்க முடியல, மாத்திரை வாங்க முடியல, குழந்தைக்கு பால் வாங்க முடியல. இது அரசு பார்த்துட்டு தானே இருந்தது. அந்த திமிர் தான் கரூரில் எல்லா கூட்டத்தையும் கொண்டு வந்து முட்டுச்சந்தில் அடைத்தது. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு வருவதற்கு 7 நிமிஷம் 7 மணி நேரம் ஆன பொழுது கைது, காவல்துறை கைது திருச்சி சிறையிலே போட்டிருக்கணும். புச்சி ஆனந்த கடவுர் சிறையில் போட்டிருக்கணும். ஆதவ அர்ஜுனாவை திருச்சி சிறையில் போட்டிருக்கணும். வேலையே முடிஞ்சுது. இத்தனை பேர் திருச்சியில் மரக்கடையில் கூட்டுவதற்கு 7 மணி நேரம் 7 நிமிஷம் மக்கள் கடப்பதை 7 மணி நேரம் செய்த பொழுது எல்லா கடை பூரா அடைச்சிட்டான். லீவ் விட்டா எல்லாம் போயில, உள்ளே வர முடியல, வெளியும் போக முடியல. விமான நிலையம் மூடப்பட்டது. 7 மணி நேரம் யாராவது வர முடியுமா, போகாமல் இருக்க முடியுமா? 7 மணி நேரம் விமானம் பறக்காமல் இருக்க முடியுமா? நேருவை பற்றி எதாவது பேசிடுவான். நேரு பல லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு வச்சுருக்கார், இதை பேசிடுவார்னு திமுக பயப்படுது. வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் போய் பதுக்கினீங்களான்னு கேட்டதா மேலும் பேசிடுவான்னு திமுக விஜயை பார்த்து பயப்படுது, நடுங்குது. இதான் விஷயம். நீ எதை என்ன வேணால் செஞ்சுக்க, என்ன பேசி விடாது. எவ்வளோ வேணால் கூட்டத்தை கூட்டிக்க, முட்டுச்சந்தில் கூட்டிக்க, இல்லை தட்டிச்சந்தில் கூட்டிக்க, என்னை பற்றி பேசிடாத. இந்த மானங்கெட்ட அரசு இப்படித்தான் இருக்குது. 15 நாளைக்கு முன்பே அவர் கைது செய்யப்பட்டிருந்தால் அதுதான் பெரிய செய்தியாக இருந்திருக்கும். ஆனால் செய்வதற்கு தெம்பும் திராணியும் முதுகெலும்பும் இல்லாத அரசு.